இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நீர்க்கட்டிகள் இல்லைன்னா இந்த ஃபைபர் மாதிரி பார்த்தீங்கன்னா தசை கட்டிகள் இந்த மாதிரி இருக்கும் கர்ப்பப்பையில். நம்ம வந்து நிசத்தமான உண்மை, எப்போ நம்ம வந்து நாப்கின்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் சேர்ந்து உள்ளே போகும்போது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ்க்கான கருமுட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டு போகுது. இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய பவர் பாயிண்டான அந்த பிளட்டும் சேர்த்து வெளில எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராசிஸ்ட். இதான குழந்தைங்கிற பிரச்சனையே எனக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கலர்ச்சிக்காய் சூரணம் ரொம்ப தி பெஸ்ட். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கலர்ச்சிக்காய் சூரணம் 100 கிராம், சதக்குப்பை 100 கிராம், மரமஞ்சள் 100 கிராம். இந்த மூணையுமே 100 கிராம் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன், உங்களுடைய பாடி நார்மல் பாடி இருக்கவங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கவங்க 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும், கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடித்தாலே போதுமான விஷயம். எப்பேற்பட்ட ஃபைப்ராய்டும் காணாமல் போகும். அதேமாதிரி நீர்க்கட்டிகள் உடைந்து போகும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த நீர்க்கட்டிகள் நம்ம விட்டு விலகி போகும். அதே மாதிரி மென்சஸ் பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கும். இதை மூணுமே எப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் கன்சீவ் ஆன பிறகு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது என்ன ஆகணும், கர்ப்பப்பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கன்சீவ் ஆனால் கூட அதையும் அது வந்து கட்டி நினச்சி அதை வந்து கலைச்சி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போகுதா இது ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா 48 நாள் நான் இதை எடுக்கிறேன், அது வரைக்கும் நான் ஃபேமிலி பிளான் இது குழந்தை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ 48 நாள் அது அந்த ப்ராசஸ் இந்த மருந்து எடுத்த பிறகு நீங்கள் கேப் விட்டுட்டு நீங்கள் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வமும் நல்லா இருக்கும். அந்த அந்த ஃபைப்ராசிஸ்ட் நீர்க்கட்டிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், கலர்ச்சிக்காய் சூரணம் 100 கிராம், சதக்குப்பை நாட்டு மந்தியில் எல்லாம் கிடைக்கும், சதக்குப்பை 100 கிராம், மரமஞ்சள் 100 கிராம் போதும். ஓகேங்களா? கருஞ்சீரகம் கொஞ்சம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு மருந்து. இது செய்தாலே போதும். சில பேர் 2-3 வாட்டி செஞ்சுட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறத அப்படியே மாற்றி 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 போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு பழமையான ஒரு மெடிசன் கேட்டிங்கன்னா தென்னம்பாலை. நீங்கள் வந்து பூ விற்கிறவங்கள்ட்டையோ இல்லைன்னா மார்க்கெட்லேயோ இல்லைன்னா தென்னம் பாலையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓப்பன் பண்ணால் ஒரு பூ மாதிரி வரும். அது ஒரு 5-6 பூ இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு 10 பூ நல்லா அம்மியில் அரைச்சி அப்படியே எடுத்திங்கனாக்கா அப்படியே பவுடர் மாதிரி அப்படியே என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. இதையும் நம்ம கரெக்டாக ஒரு ரெகுலராக காலைல எடுத்து வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இர்ரெகுலர் மென்சஸ், அதேமாதிரி பூச்சி கரு பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 48 நாள் எடுக்கலாம். இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு ஹாஃப் மந்த் 15 டேஸ் எடுத்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த செக்கப் பண்ணி நம்ம வந்து இதை கிளியர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 இருக்குது, 2மே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டு காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். இந்த ஃபைப்ராசிஸ்ட்டு இந்த நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராகிடும். ஸோ இது உங்களுடைய பிரச்சனை ரெடியாச்சுன்னா இதை மெடிசன் சாப்பிடலாம். எப்போ திருப்பி வந்துச்சுன்னா இது அதிகமாக ஃப்ரீ ஆகிடும். சில பேருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கும், இது பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கொட்டை பவுடர், நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா பருப்பு பவுடர், கொட்டை உள்ளார பருப்பு இருக்கும்ல, அந்த பருப்பை வந்து காலையிலே எழுந்திரிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வெதுப்பான தண்ணியில் குடித்தாலே போதும். அதிக உதிரப்போக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வந்து கர்ப்பப்பை அவ்வளோ சூப்பராக பண்ணும். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் சரியாகலைன்னா திருப்பி 15 டேஸ் எடுக்கலாம். ஸோ நான் எப்போ அது கண்ட்ரோல் ஆகுதோ அது வரைக்கும் இந்த பருப்பு பொடி எடுத்துகிட்டே வரலாம். அது உடம்புக்கும் நல்லது, ரத்த விருத்தி, குடலுக்கு நல்லது. ஆக மொத்தத்துக்கும் முக்கியமாக அந்த அதிக ப்ளீடிங் உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து பெரும்பாடுன்னு அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ பெரும்பாடு ஒரு பெண் பட்டா என்ன ஆகுறது ஒரு குடும்பம். ஸோ அதனால இதை சூப்பரான டிப்ஸ், இதையும் பண்ணலாம். அடுத்து வந்து